விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அணி ஒரு அபாரமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. இரண்டாவது முறையாக உலக கோப்பையை கையில் ஏந்தது. T20 உலக கோப்பையை இரண்டாவது முறையாக முத்தமிட்டு 17 ஆண்டுகளாக கோப்பையை கைப்பற்றவில்லை என்ற ஒரு மோசமான வரலாற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய தென்னாப்பிரிக்க அணி நூலிலையில் போராடி தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு த்ரில் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. லீக் சுற்றுல எப்படி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி ஒரு த்ரில் வெற்றியை பதிவு பண்ணாங்களோ அதே மாதிரியே இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒரு த்ரில் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. நிச்சயமா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் தான். ஒட்டுமொத்த ரசிகர்களுமே வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? லாஸ்ட் ஓவர் எதிர்பார்க்கல ரொம்ப. 70 இயர்ஸ்க்கு அப்புறம் செம்ம கம்பேக் ப்ரோ. 2 ஃபைனல் லாஸ் ஆஸ்திரேலியா போட்டதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஆஸ்திரேலியா அகைன் ஒன் டேவும் சரி டெஸ்டும் சரி. ஆனா இந்த ஃபைனல் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு ப்ரோ. நிச்சயமா அந்த ஸ்கையோட கேட்ச் வந்து மறக்கவே முடியாது. அதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். ஹர்திக் பாண்டியாவோட கிளாஷ்னோட விக்கெட்டும் டர்னிங் பாயிண்ட் எடுத்து கொடுத்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் செம்ம கம்பேக். இந்த வருஷம் பாத்தீங்க எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்கன்னா அவரையும் சரி ஃபேமிலியும் சரி ஒய்ஃபும் சரி எவ்வளவு இது பாத்தீங்களா நல்ல கம்பேக் கொடுத்தாரு ப்ரோ. இதோட சொல்ல ஒண்ணு இல்ல. தோனிக்கு அப்புறம் பார்த்தா இப்ப ரோஹித் வராரு அந்த கண்டிஷன்ல. நிச்சயமா ஸ்கையோட கேட்ச் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஆனா அவ்வளவுதான், நாங்க மேட்ச் தோத்துட்டு தான் நினைச்சோம். ஏன்னா கிளாஸ் நல்லா அடிச்சிட்டு இருந்தாப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா மில்லர் நல்லா அடிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா கேட்ச் ஆனா மும்ரா தான் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கடைசி ஸ்கை என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அடிக்கல என்னமோ சொன்னாலும் அந்த ஒரு கேட்ச் தானே நம்ம மேட்சை மாத்திருச்சு. அதே மாதிரி கிங் கோலி அதே மாதிரி தான் கடைசி அவரோட சம்பவத்தை கரெக்டா பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மா இது வரைக்கும் கப் வின் பண்ணதே இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் முடிவடைந்திருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம ராகுல் டிராவிடோட கடைசி மேட்ச் கோச்சா. சோ அவருக்கு கப்போட நம்மளுக்கு விடை கொடுக்க போறோம். அந்த எமோஷனல் பாண்ட் எப்படி இருக்கு? ராகுல் டிராவிடும் இல்ல, ரோஹித் சர்மாவும் அப்படிதான், விராட் கோலியும் அப்படிதான். ஏன்னா கடைசி அவங்களுக்கு தான் கடைசி வேர்ல்டு கப் என்ன தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி ரோஹித் சர்மாவும் சொல்லிட்டாரு. சோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விராட் கோலி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆர்சிபி எதிர்பார்த்தோம். என்னதான் நான் சிஎஸ்கே ஃபேன் தான் இருந்தாலும் ஆர்சிபி கப் அடிச்சுன்னு நினைச்சோம். பட் முடியல. வேர்ல்டு கப்பே கிடைச்சிருச்சு விராட் கோலிக்கு. சோ ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல விராட் கோலி அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஃபைனல்ல செம்ம ஒரு இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்திருக்காரு இந்தியா டீமுக்காக. சோ எப்படி இருக்கு விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் மொத்தமா? அதான் அது ஒண்ணு, அது பிளேயர்னா அது எல்லாத்துக்கும் அப்படிதானே இருக்கும். இதே மாதிரி தான் 2011 டோனியும் விளையாடல வரலன்னு சொன்னாங்க. கடைசி வந்து நாக்கும் அவரும் கம்மி சேர்ந்து விளையாண்டதான் கடைசி ஜெயிச்சு. அதே மாதிரி விராட் கோலி 48 என்னதான் ஸ்லோவா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு தகுந்த ரன்னு அதுதான். ஆனா அவங்க சவுத் ஆப்பிரிக்கும் சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆரம்பிச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் தான் இருக்காது. இந்த ஓகேனா விராட் கோலிக்கு இது ஓகே சூப்பர். நிச்சயமா விராட் கோலியோட இன்னிங்ஸ் மிகவும் மறக்க முடியாத இன்னிங்ஸ். ஸ்கையோட கேட்ச் 6 லைன்ல மில்லருக்கு பிடிச்சது. அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர்ல 16 ரன்களை வச்சுக்கிட்டே செம்மையா கண்டெயின் பண்ணாரு. ஒரு செம்ம கம்பேக் கொடுத்திருக்காங்க. இந்தியன் டீம் செகண்ட் டைம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருக்காங்க. 2007ல நம்ம வின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். சோ அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம வின் பண்றோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு? ஒட்டுமொத்தமா அந்த ஸ்கை கேட்ச் அப்படியே டீமை மாத்திருச்சு. அது 83ல கபில் தேவ் பிடிச்ச கேட்சை ரிமெம்பர் பண்ணுது. அந்த கேட்சை பிடிச்சனாலதான் கபில் தேவ் ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அதே கேட்ச் தான் ரிப்பீட் பண்ணி இந்தியா டீம் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிச்சயமா ஹர்திக் பாண்டியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மறக்கவே முடியாது. கடைசி ஓவர்ல 16 ரன் சூப்பரா நிப்பாட்டி கொடுத்திருக்காரு. சோ அது மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லா ஆடலன்னு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தது. ஒட்டுமொத்த கிரிட்டிசிசம்க்கு அந்த ஒரு ஓவர்ல பதில் சொல்லி முடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சும்மா சூப்பர். விராட் கோலியோட ஓப்பனிங் பொசிஷன் ரொம்ப கேள்விக்கு உள்ளாச்சு இந்த மேட்ச்ல. அது ஃபைனல்ல செம்ம இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்திருக்காரு. சோ விராட் கோலியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இது அப்படியே 2011 தோனியோட பொசிஷன் அந்த கேம் தான் ரிப்ளிகேட் பண்ணுது. தோனி அந்த மேட்ச் எந்த சீசன் எந்த மேட்சும் அடிக்கல. கோலியும் அதே மாதிரி தான் ஃபைனல்ல பிக் இன்னிங்ஸ் வெயிட் பண்ணிருக்குன்னு டிராவிட் சொல்லியிருந்தாரு. ரோஹித் சர்மா பேக் பண்ணியிருந்தாங்க. சோ ஆடி கொடுத்திருக்காரு. ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா டீமும் அவ்வளவு சாதாரணமா இடப்பட முடியாது. கடைசியில அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் செமி ஃபைனலுக்குள்ள வந்து கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கப்பை வின் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கா? கண்டிப்பா பார்த்தாலே இருக்கு. மில்லர் கடைசி வரைக்கும் இருந்தாரு. ஓகே இட்ஸ் ஹேப்பன்ஸ். நிச்சயமா சூப்பரான ஒரு ட்ரீட் தான் சொல்லணும். ஒரு செம்ம ஃபைனல், ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை விளையாடி கொடுத்திருக்காங்க இந்தியன் டீம். ஒரு நல்ல செம்ம கம்பேக் கொடுத்திருக்காங்க. தோல்வியின் விளிம்பில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியன் டீமே வந்து வெற்றி பாதைக்கு திருப்பி இருக்கிறாங்க. தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருந்த இந்தியன் டீம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சரியான ஒரு இன்னிங்ஸை வந்து ஸ்கையோடைய கேட்ச் மாத்தி கொடுத்திருக்கு. அந்த மில்லருடைய விக்கெட் ஒரு அற்புதமான விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்?
சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட எல்லா பெருந்தன்மையும் வந்து உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், அட்வொகேட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து தூக்கம் இல்லாம எனக்கு என் பையன் சொன்னான், வீட்டில் சொன்னா டேடி இன்னைக்கு இந்தியா வின் பண்ணணும்னு சொன்னான். ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இந்தியா வின் பண்ணது சத்தியமா சொல்றேன் வேற லெவல் சார். ஆக்சுவலா வந்து ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் நான் தலைவருங்க சார், சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து இந்திய தலைவருங்க சார், சத்தியமா சொல்றேன். கையோடைய கேட்ச் எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா வந்து வெரி குட். உண்மையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இந்தியா பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சத்தியமா சொல்றேன் எஸ்டீம்ல போனாங்க சார். ஆக்சுவலா வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரும் எஸ்டீம் லெவல் சார். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இந்தியா வின் பண்ணதுக்கு காரணமே வந்து ஒரு உழைப்பும் போட்டாங்க சார். ஆக்சுவலா வந்து யாருமே வந்து ஆக்சுவலா வந்து ஒருத்தரும் வீக்கு பாடுபாடு எல்லாருமே ஒரு சும்மா இந்தியா வின் பண்ணணும்னு சொல்லி உழைத்த காரணமா ஒரு பெரிய ஒரு வெற்றி சார். ஆக்சுவலா வந்து நிச்சயமா ஒரு செம்ம வின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வீரருமே தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை வெளியிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இன்னைக்கு இங்க வந்து தீவு திடல்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திரையில வந்து கண்டு ரசிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான திரையில எக்கச்சக்கமான ரசிகர்கள் இந்திய வெற்றியை வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலியா வந்து இங்க வந்து மேட்ச் பார்க்க முடிந்ததா நம்மளால பார்க்க முடிஞ்சது. நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு செம இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்கையோடைய கேட்ச், ஹர்திக் பாண்டியாவுடைய கம்பேக் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தோல்வியின் விளிம்பிலிருந்து வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருக்கு. முதலில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி ஆரம்பத்தில் பவர் பிளேல சற்று அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாலும் விராட் கோலியின் அந்த ஓபனிங் பொசிஷன் 76 ரன்கள் அப்படின்றது வந்து இந்தியன் டீமுடைய ரன் எண்ணிக்கையை வந்து உயர்த்திச்சு. அது மட்டும் இல்லாம அக்சர் பட்டேல் இடையில வந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. அக்சர் பட்டேலுடைய இன்னிங்ஸை வந்து மறக்கவே முடியாது. 47 ரன்கள் அப்படின்றது வந்து இந்திய அணி அடுத்தடுத்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுச்சு. 150 ரன்களுக்கு மேல் வந்தாலே ஓரளவுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கடைசி வரைக்கும் விராட் கோலி 19 ஓவர் வரைக்கும் போராடி இந்திய அணி 176 அப்படின்றத எடுத்துட்டு வந்தாங்க. 177 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோட தான் களமிறங்கினாங்க. டி கிளாஷன் அப்படின்லாம் செம இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. டேவிட் மில்லர் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. வெற்றியுடைய நம்பிக்கையை தென்னாப்பிரிக்கா அணிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா நம்ம டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பும்ரா, ஹர்தீப் சிங், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி 3 பேருமே லாஸ்ட் 3 ஓவர்ல மிரட்டி எடுத்துட்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணியினுடைய வெற்றியை தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2013க்கு பிறகு ஒரு 11 வருஷம் கழிச்சு ஐசிசி நடத்தக்கூடிய பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம கப்பு வின் பண்றோம். அது மட்டும் இல்ல 2007ல T20 வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது T20 வேர்ல்டு கப்பை வின்